ஒரு வழியா கஷ்டப்பட்டு ட்ரெக் பண்ணி மேலே ஏறி வந்ததுக்கப்புறம், வெள்ளக்கவி ஊர்ல இருக்கிற வில்லேஜ் மக்கள் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஃபுட் ஒரு ஃபீஸ்ட் மாரி இருந்துச்சு. ஒரு 10 கிலோமீட்டர் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம். ஒண்ணும் பெருசா பிரியாணி, சிக்கன், மட்டன் அப்படிலாம் இல்ல. வெறும் ஒரு சாம்பார் ரைஸ், ஒரு கூட்டு, ரசம், மோர் அவ்வளோதான். ஆனா அந்த சாம்பார் ரைஸ் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. ஒரு வில்லேஜ் ஸ்டைல் சாம்பார் ரைஸ். ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில சாப்பிட்ட மாரி இருந்துச்சு. சாப்பிட்டப்ப என்னால வீடியோ எடுக்க முடியல. பட் ஆனா நான் ஃபோட்டோஸ் மாரி அத அப்லோட் பண்றேன். அத பாருங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு வாலிபால் கோர்ட்டுக்கு கூட்டு போனாங்க. ஸோ அந்த வாலிபால் கோர்ட் எப்படின்னா, ஊருக்கு அவுட் சைட்ல இருக்கு. இப்போ நாங்க வாலிபால் விளையாடுற கிளிப்பிங் நீங்க பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அந்த பால் அந்த நெட்ட தாண்டி அந்த சைடு விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான். அது வந்து அது அதில பலாத்துக்கு போயிரும். அந்த பால மறந்துற வேண்டியதான். ஸோ அங்க ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்க 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, இங்கேருந்து ஈகிள் நெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கேம்ப் சைட்டுக்கு போயிட்டோம். ஸோ இதுதான் நான் தங்கியிருந்த கேம்ப் சைட். இதோட பேர் வந்து ஈகிள் நெஸ்ட். ஸோ அதான் என் ஃப்ரெண்டு தான் சும்மா ஹாய் காமிக்கிறான். இப்போது இது எப்படி இருக்கும்னா, ஒரு டீ பிளான்டேஷன் மாதிரி இருக்கும். ஒரு லேயராக டிக்கத்ரான் டென்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஒரு டென்ட்டுக்கு 2 பேர். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கீழே இறங்குறேன் இதில். இதே மாதிரி நான் வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் பிக் ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி கீழே வரைக்கும் போகலாம். இதில் இருக்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் நான் எதுவுமே கட் பண்ணல. இதோட ஒரிஜினாலிட்டி போயிடும் அப்படின்றதுக்காக. நீங்கள் அப்படியே பார்க்கலாம். இது வந்து நான் இப்போ செகண்ட் அந்த பிக் ஸ்டெப்பில் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் இன்னும் கீழே இறங்கி போகலாம். கீழே இறங்கி போனால் ஒரு வாட்ச் டவர் இருக்கும். அந்த வாட்ச் டவர்லேருந்து ஃபுல் மவுண்டன் வியூ வந்து பார்க்கலாம். இங்கேருந்தே வந்து சன்ரைஸ், சன்செட் எல்லாமே பார்க்கலாம். செகண்ட் தேங்க்ஸ். அதுக்குள்ளே வந்துட்டு வச்சிரு. ப்ரோ எங்கள் டென்ட்லாம் ரொம்ப பழசாக இருக்குது. தாங்குமா? அப்படிலாம் இல்லை, தாங்கும். ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா சொல்லுங்க ப்ரோ. செக் பண்ணிடுவோம். எல்லாரையும் அலாட் பண்ணிட்டு கடைசியில் இது ரெண்டா? இது ரெண்டு யாருக்கு? இங்க ரெண்டு 3 மேனா? இங்க வியூ நல்லா இருக்குடா. பெண்ணை விட பாரதி பெண்ணை தூக்கி போடு. அவங்க பேர் என்ன சொன்னீங்க? கடைசி பேஜ்ல இருக்கும் பாரு. இந்த ரெயின் கோட் வர கழட்டவும் முடியாம கால அங்கே ஒரு தூரத்தில் ஒரு வாட்ச் டவர் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா அது தெரியும். அந்த லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் போகும். அங்கே போய் பார்த்தா வியூ அவ்வளோ கிளியராக இருக்கும்.
எக்ஸ்பெரிமெண்டா இருக்கு. நல்லா பண்ற கொஞ்சம் நேரம் பண்ணிடுவாங்க. எஜிப்போ எனக்கு மூடு எவ்வளவு நேரம் போகும் நான் பண்ண முடியும். ஏதோ 2 மட்டும் வந்துச்சு. அதுவும் எனக்கு போடலாம். ஆமா தண்ணி குடிச்சுட்டா இன்னும் 2 மணி நேரம் பூச்சி விடுறோம். சரி சைலண்டா அமைதியா ஏய்டா வந்துட்டியா? பேக் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன், மேலே எடுத்துகிட்டு போகல, அந்த கட்டையில் வச்சுட்டு வந்தேன். சரி ஓகே எடுத்துக்கலாம். கீழே போகலாமா அங்க? இந்த ரைட் சைடில் இருக்க டென்ட் இருக்காங்களே இவங்களுக்குலாம் செம்ம வியூ இருக்கும். பட் ஆனால் இது எங்களுக்கு கிடைக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆர்கனைசர்ஸ் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க, இது மோஸ்ட்லி அவங்களே எடுத்துட்டாங்க. இங்கே மட்டும் மழை பெய்யும். ஏன் வந்துச்சுன்னா நல்லா ஜாலியாக இருக்கும். ஆயில் சூட் பண்ணி இப்படி தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. துருட்டு அப்படி ஓடிடுது. இந்த வியூ பார்த்து முடிச்சுட்டு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ டின்னருக்கு வந்து சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து வெஜ் கிரேவி, ரைஸ் இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ டின்னர் முடிச்சுட்டு ஒரு குட்டி கேம்ப் ஃபயர் போட்டு தூங்க போயிட்டோம் எல்லாருமே. ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து சிவன் மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிவன் மலை அப்படின்றது வந்து அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரெக் பண்ணி போகணும் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக. ஸோ அங்கே சன்ரைஸில் நான் பார்த்த வியூவை இப்போ காமிக்கிறேன், இதை பாருங்கள். சன்ரைஸ் பார்த்துட்டு நாங்கள் திருப்பி கேம்ப் சைட்டுக்கே போயிட்டோம். கேம்ப் சைட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இட்லி, பிரெட் அண்ட் ஜாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வட்டக்கனால் கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து வட்டக்கனால் வந்து 6 கிலோமீட்டர்ஸ் தான், 1.5 ஹவர்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போகிறப்போ இந்த ஊருக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதாவது இந்த வெள்ளக்கவி வில்லேஜுக்கு வந்து ரோடு இன்னும் இல்லை. ஸோ அங்கே வந்து பொல்யூஷன் இல்லை, மெயின்லி கார், பைக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ தான் ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த 400 இயர்ஸில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவங்க வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க. ஸோ நாங்கள் ரோடு போட்டுட்டு இருந்ததுனால அங்கே இருக்கிற எக்கோ பாயிண்ட் வந்து பார்க்க முடியல. ஸோ அந்த இடத்துல எல்லாமே ரோடு வருது இப்போது. ஸோ மேபி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், வெள்ளக்கவி வில்லேஜுக்கு வந்து ரோடு வர்றதை வந்து நீங்கள் பார்க்கலாம் கிளியராக. ஸோ ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து வந்தாச்சு. ஸோ மோஸ்ட்லி வட்டக்கனாலை வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே ஒரு ரோப் மாதிரி கட்டியிருக்காங்க, இதுதான் ஃபினிஷிங் பாயிண்ட். ஸோ இது கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் அந்த ட்ரெக் முடிஞ்சு. ஸோ அந்த ட்ரெக் பண்ணதுக்காக ட்ரெக் தமிழ்நாடுலேருந்து நம்ம சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவோம்.